வணக்கம். சோழ பேரரசின் ஒரு மகத்தான சின்னம் கங்கை கொண்ட சோழபுரம். இத பத்தி விரிவா அலச போறோம் இன்னைக்கு. நம்ம கிட்ட இருக்கிற வரலாற்று குறிப்புகள், கட்டடக்கலை ஆய்வுகள் இதையெல்லாம் வச்சு அந்த காலத்துக்கே ஒரு பயணம் போலாமா? கண்டிப்பா. இது வெறும் கல்லு கட்டடம் இல்ல, சோழர்களோட நம்பிக்கை, அவங்களோட கனவு, கலை, அறிவு எல்லாத்தோட ஒரு மொத்த உருவம்னு சொல்லலாம். நம்ம இன்னைக்கு இந்த கோயிலுக்குள்ள போய் ஒவ்வொரு பகுதியும் என்ன கதை சொல்லுதுன்னு கேட்கலாம் வாங்க. ஆமா, இந்த பேரே ஒரு பெரிய கதை சொல்லுதே. கங்கை கொண்ட சோழபுரம். கங்கையை ஜெயிச்சு தண்ணிய கொண்டு வந்த சோழனோட ஊரு. ராஜராஜ சோழனோட மகன் முதலாம் ராஜேந்திர சோழன். அவரும் அப்பாவை போலவே ஒரு பெரிய வீரர். வட இந்தியா வரைக்கும் படையெடுத்து போனாரு. கங்கை வரைக்குமா? ஓ ஆமா, கங்கை நதிக்கரை வரைக்கும் ஜெயிச்சு அந்த வெற்றியோட அடையாளமா கங்கை தண்ணிய குடங்கள்ல எடுத்துட்டு வந்தாரு. இங்க தெற்கே ஒரு புது கங்கையை உருவாக்கணும்னு நினைச்சாரு. அந்த தண்ணிய கொண்டு வந்து இங்க ஒரு பெரிய ஏரிய, அதான் சோழ கங்கம் சொல்றோம் இல்லையா, கங்கை தண்ணிய தமிழ்நாட்டுல பாய வச்சிருக்காரு. ஆமா, இது கிபி 1025 வாக்குல நடந்திருக்கணும். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 250 வருஷம் இந்த நகரம் தான் சோழர்களோட தலைநகரம். அப்போ இந்த இடம் வெறும் கோயில் மட்டும் இல்ல, இலங்கையிலிருந்து இந்தோனேஷியா வரைக்கும் பரவி இருந்த அவ்வளவு பெரிய பேரரசோட தலைநகரமா இது இருந்திருக்கு. உண்மைதான். இங்க பெரிய அரண்மனைகள், அதிகாரிகள் வீடு, கடைகள்னு ஒரு பெரிய நகரமே இருந்திருக்கணும். இன்னைக்கு நாம பாக்குற இந்த கோயில் அந்த பெரிய நகரத்தோட மிச்சம் இருக்கிற இதயம் மாதிரி. சரி, அப்போ நம்ம நோக்கம் தெளிவா இருக்கு. இதோட வரலாறு மட்டும் இல்ல, அந்த கட்டிடக்கலை நுணுக்கம், ஒவ்வொரு சிற்பத்தோட அர்த்தம், இதெல்லாம் ஆழமா பார்க்க போறோம். ஆரம்பிக்கலாமா? முதல்ல நம்ம கண்ணை பறிக்கிறது எது? சந்தேகமே இல்ல, இந்த பெரிய நந்தி தான். பாருங்க எவ்வளவு கம்பீரமா இருக்கு. கருவறையில இருக்கிற சிவனை நேரா பாத்துக்கிட்டு கொஞ்சம் தலைய சாய்ச்ச மாதிரி உட்கார்ந்து இருக்காரு. சிவனோட வாகனம், காவலன், முதல் பக்தன். நம்ம வேண்டுதல அவர்கிட்ட கொண்டு சேர்ப்பார்னு ஒரு நம்பிக்கை. ஆமா, பல வருஷமா பக்தர்கள் எண்ணெய் அபிஷேகம் பண்ணி தொட்டு வணங்குனதால இதோட மேற்பரப்பு பாருங்க நல்ல மென்மையா பளபளப்பா இருக்கு. இது வெறும் சிலை அல்ல, ஒரு மாதிரி உயிர் இருக்கிற மாதிரி தெரியுது. மத்த கோயிலையும் நந்தி இருக்கு, ஆனா இங்க ஒரு அமைதி, அதே நேரம் ஒரு அசையாத உறுதி தெரியுது. ஒரு பேரரசோட பாதுகாவலன் மாதிரி. பொறுமை மட்டும் இல்ல, ஒரு தியான நிலை மாதிரி இருக்கு பாருங்க. காலம் மாறலாம், ஆனா இவர் பார்வை மாறாது. சோழர்களோட அந்த மன உறுதியை காட்டுதுன்னு நினைக்கிறேன். அங்க பாருங்க, ஏஎஸ்ஐ போர்டு, இந்திய தொல்லியல் துறை, அவங்க தான் இதை இப்ப பராமரிக்கிறாங்க. அவங்க இல்லைன்னா இன்னும் மோசமா போயிருக்கும். நிச்சயமா. சரி, இப்போ அந்த முக்கிய கோபுரத்தை, விமானத்தை பாருங்க. தஞ்சை பெரிய கோயில் கோபுரத்துக்கும் இதுக்கு ஒரு வித்தியாசம் தெரியுதா? ஆமால, தஞ்சை கோபுரம் நல்லா ஓங்கி நேரா நிக்கும். அது ஒரு மாதிரி ஆண்மை கம்பீரம். இது 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 கொஞ்சம் எப்படி சொல்றது, அந்த கோடுகள் கொஞ்சம் வளைஞ்சு மேல போக போக மென்மையா உள்வாங்குது. ஒரு அழகு, ஒரு நளினம் தெரியுது. சரியா சொன்னீங்க. தஞ்சை கோயில் ராஜராஜ சோழனோட அதிகாரத்தை, வலிமைய காட்டுது. இது அவரோட மகன் ராஜேந்திர சோழன் கட்டினது. அதே அதிகாரம், ஆனா இன்னும் கொஞ்சம் கலைநயத்தோட அழகோட காட்டுது. அது வலிமைனா இது அழகு. அப்போ இது அவரோட அப்பாவுக்கு ஒரு மரியாதையான பதில் மாதிரி, ஆனா அவரோட தனித்தன்மையோட. ஆமா, அதனாலதான் யுனெஸ்கோ இதையும் தஞ்சை கோயிலையும் தாராசுரத்தையும் சேர்த்து மாபெரும் வாழும் சோழர் கோயில்கள்னு சொல்லுது. 1000 வருஷத்துக்கு மேல ஆகியும் இன்னைக்கும் இங்க பூஜை நடக்குது. அதான் வாழும் கோயில்கள், வெறும் நினைவு சின்னம் இல்ல. சரி, இந்த விமானத்தை ரசிச்சுக்கிட்டே இந்த பக்கவாட்டுல போலாமா? இங்கதான் நிறைய சிற்பங்கள் இருக்கு போல. வாங்க போலாம். இங்கதான் உண்மையான பொக்கிஷங்கள் இருக்கு. அடியப்பா, இந்த சுவர் பூரா சிற்பமா இருக்கே, எங்க பார்த்தாலும் செதுக்கியிருக்காங்க. சோழர்கள் கருங்கல்ல மெழுகு மாதிரி வளைச்சிருக்காங்க. ஒவ்வொரு கல்லுலயும் ஒரு கதை. சாமி, தேவர்கள், முனிவர்கள், டான்ஸ் பண்ற பொண்ணுங்க, புராண காட்சிகள்னு கல்லுல ஒரு காவியமே எழுதிட்டாங்க. இங்க பாருங்க, இது விஷ்ணுவோட அவதாரங்கள் மாதிரி தெரியுது. அங்க சிவனோட லீலைகள், இதெல்லாம் சிவனோட கணங்களா? ஒவ்வொன்னோட முகமும் உடம்பும் எவ்வளவு நிஜமா இருக்கு. அந்த சின்ன சின்ன டீடைல்ஸ் பாருங்க. நகங்க, கழுத்துல, காதுல, இடுப்புல அரங்கான் கயிறு, கால்ல கொலுசு, எவ்வளவு தெளிவா தெரியுது. சில சிலைகள்ல உள்ளங்கையில ரேகை கூட செதுக்கியிருப்பாங்க. கை ரேகை கூடவா? நம்பவே முடியலையே. 1000 வருஷம் முன்னாடி எப்படி இதெல்லாம்? அதுதான் அவங்களோட திறமை. இன்னொன்னு, இந்த கோயில் கட்டினதுல ஒரு கல்லோட இன்னொரு கல்ல அப்படியே கோர்த்து வச்சிருக்காங்க. இன்டர்லாக்கிங் டெக்னிக். சிமெண்ட் மாதிரி எதுவும் இல்ல. சிமெண்டே இல்லாமலா? ஆமா, வெறும் ஜியோமெட்ரி, கிராவிட்டி, இதுதான் உங்களோட இன்ஜினியரிங் திறமை. வெறும் கலை மட்டும் இல்ல இது. எவ்வளவு பெரிய கல்லை எப்படி மேல ஏத்துனாங்க,
எப்படி இவ்ளோ சரியா போடுத்துனாங்கன்னு நினைச்சாலே ஆச்சரியமா இருக்கு. இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, இந்த மெயின் கோபுரத்தோட நிழல் வந்து மத்தியான நேரத்துல கூட முழுசா கீழே விழுந்து கோபுரத்தை மறைக்காதான். அந்த அளவுக்கு கணக்கு பண்ணி கட்டியிருக்காங்கன்னு. மிப்பா இருக்கு. கலை, அறிவியல், நம்பிக்கை எல்லாம் ஒண்ணு சேருது இங்க. சரி, வாசலுக்கு கிட்ட வந்துட்டோம். இவங்க யாரு? துவாரபாலகர்கள். ஆமா, வாயில் காப்பாளர்கள். அவங்களோட தோரணைய பாருங்க. முறுக்குன மாதிரி தசைகள், கையில ஆயுதங்கள், கொஞ்சம் கோபமான பார்வை. கெட்ட சக்திகள் உள்ள வராம தடுக்கணும் இல்லையா? இவங்க உருவத்துல ஒரு பவர் தெரியுது. ஆனா அதே நேரம் முகத்துல அந்த கோபம், அந்த கடமை உணர்ச்சி எல்லாம் மனுஷங்க மாதிரியே இருக்கு. கல்லுல இவ்வளவு உணர்ச்சியா? இவங்க வெறும் செக்யூரிட்டி மாதிரி இல்ல, உள்ள போற பக்தர்களோட மனசை கூட தூய்மைப்படுத்துறவங்கன்னு ஆகமம் சொல்லுது. இவங்க முன்னாடி நிக்கும்போது ஒரு பயபக்தி வருதுல்ல? ஆமா, வருது. உள்ள போறதுக்கு முன்னாடி இங்க விநாயகர், தடைகளை நீக்கிறவர். எந்த ஒரு நல்ல காரியம் ஆரம்பிக்கும் போதும் பிள்ளையார கும்பிடுற மாதிரி, கோயில் உள்ள போகும்போதும் முதல்ல இவர் ஆசீர்வாதம். இவரோட சிலை மத்த பெரிய சிலைகளை விட சின்னதுதான். ஆனா ஒரு ஈர்ப்பு இருக்கு. அந்த உருண்டையான கண்ணும், துதிக்க கண்ணு. ஒன்னு கவனிச்சிங்களா? இந்த கோயில்ல எல்லாமே ஒரு ஒழுங்குல இருக்கு. எந்த சாமி எங்க இருக்கணும், எந்த திசைய பார்க்கணும்னு எல்லாம் ஆகம சாஸ்திரப்படி முடிவு பண்ணிருக்காங்க. ஆகம சாஸ்திரமா? ஆமா, அது வந்து பிரபஞ்சத்தோட எனர்ஜி ஃப்ளோவை ஒழுங்குபடுத்துறதுக்காக. அதனாலதான் இங்க ஒரு அமைதி, ஒரு பேலன்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம உணர்றோம். ஓ, அதான் காரணமா? சரி, இங்க தூண்ல இந்த வித்தியாசமான உருவம் யாழியா இது? ஆமா, யாழி. சிங்கம், யானையோட சேர்ந்த மாதிரி ஒரு கற்பனை மிருகம். சோழர்கள் சிற்பத்துல இதுக்கு முக்கிய இடம் உண்டு. இது வந்து சக்தியோட அடையாளம், கெட்டதை விரட்டும்னு நம்பிக்கை. சக்தி, பாதுகாப்பு. ஆனா இங்க பாருங்க, இவ்வளவு தெய்வீகமான சிற்பங்களுக்கு நடுவுல ரெண்டு குரங்கு ஒண்ணுக்கொண்ணு பேன் பாக்குது. இது சம காமெடியா இருக்கே. ஆமா, 1000 வருஷம் முன்னாடி இருந்த சிற்பிக்கு கூட நல்ல ஹியூமர் சென்ஸ் இருந்திருக்கு. இதுதான் சோழ கலையோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. வெறும் சாமி, வீரம்னு மட்டும் இல்லாம இந்த மாதிரி வாழ்க்கையில நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களையும் அவங்க விட்டு வைக்கல. இது அந்த கலைக்கு ஒரு மனிதம் கொடுக்குது. வழிபாடு வேற, வாழ்க்கை வேற இல்லைன்னு காட்டுது. சரி, அப்படியே நடந்தா இங்க தெற்கு பக்கம் பாருங்க. தெக்க பார்த்து உட்கார்ந்திருக்காரே, இவர்தான் தட்சிணாமூர்த்தி. சிவனோட குரு வடிவம், ஞானத்தை கொடுக்கிறவர். மத்த தெய்வங்கள் மாதிரி இல்லாம ரொம்ப அமைதியா சாந்தமா இருக்கார். அந்த முகத்துல ஒரு புன்னகை, கண்ணுல ஒரு கருணை. இவர் வந்து பேசாமலே உபதேசம் பண்றவர். அதான் மௌன உபதேசம்னு சொல்லுவாங்க. சுத்தி சீடர்கள் உட்கார்ந்து ஞானம் வாங்குற மாதிரி இருக்கும். சிறிது நேரம் அமைதி. அந்த அமைதியே இங்க நல்லா உணர முடியுது. சரி, இங்க ஒரு சின்ன சந்நிதி, பக்கத்துல ஒரு பழைய கிணறு மாதிரி இருக்கே. ஆமா, இந்த கிணறு முன்னாடி நாம பேசணுமே, அந்த பிரம்மாண்டமான சோழ கங்கம் ஏரி, அதோட நினைவா இருக்கலாம். ராஜேந்திர சோழன் கங்கையில இருந்து கொண்டு வந்த தண்ணிய அந்த ஏரியில தான் விட்டாரு. ஓ, அப்போ கங்கை தண்ணியை இங்க கொண்டு வந்ததுனாலதான் இந்த பேர் வந்துச்சா? கங்கை கொண்ட சோழபுரம். எவ்வளவு பொருத்தம். ஆமா, சரியா சொன்னீங்க. அந்த பேர் காரணம் அதுதான். இந்த கோயில் மட்டும் இல்ல, சுத்தி அரண்மனை, தானிய கிடங்கு, தெருக்கள்னு ஒரு பெரிய நகரமே இங்க இயங்கி இருக்கு. நாம நடக்கிற இடத்துல எல்லாம் சோழ மன்னர்கள் நடந்திருக்கலாம். நினைச்சாலே ஒரு மாதிரி இருக்கு. இப்ப மறுபடியும் ஒரு தடவை அந்த கோபுரத்தை மேல பாப்போம். எவ்வளவு அடுக்குகள். ஆமா, ஒவ்வொரு லேயர்லயும் ஒரு உலகம். கடவுள்கள், தேவதைகள், வாசிக்கிறவங்க, ஆடுறவங்க, யாளிகள், காவலர்கள். ஒரு சொர்க்கத்தையே கல்லுல கொண்டு வந்திருக்காங்க. அந்த காலத்துல சிற்பிங்க மரசாரம் கட்டி ராத்திரியில விளக்கு வெளிச்சத்துல எவ்வளவு பொறுமையா இதெல்லாம் செதுக்கியிருப்பாங்க. இவ்வளவு உயரத்திலையும் ஒன்னொன்னும் அளவு தப்பாம கரெக்டா இருக்கு. இதுதான் சோழ இன்ஜினியரிங். கலையும் கட்டட அறிவியலும் சேர்ற இடம். 1000 வருஷம் தாண்டியும் தமிழ்நாட்டோட வெயிலையும் மழையும் தாங்கி நிக்குதுன்னா அதுக்கு காரணம் அந்த பிளானிங் தான். பக்கத்துல சின்னதா ஒரு விநாயகர் சந்நிதி. ஆமா, இது பெரிய கோயிலோட ஒரு மினியேச்சர் மாதிரி. அதே ஸ்டைல்ல கட்டியிருக்காங்க. இந்த வெளியில இருக்கிற சுவரெல்லாம் பாருங்க, ஒரு இடம் கூட விடாம சின்ன சின்ன சிற்பமா இருக்கு. இது கோயில் இல்ல, ஒரு ஆர்ட் மியூசியம். உண்மைதான். எத்தனை தடவை வந்தாலும் புதுசா ஏதாவது கண்ணுல படும். சரி, வெளியில இவ்ளோ நேரம் பார்த்தாச்சு, உள்ள போலாமா? கருவறைக்கு வாங்க. உள்ள போனதும் கண்ணுல படுறது இந்த தூண்கள் தான். என்ன ஒரு வேலைப்பாடு! ஒவ்வொன்னும் ஒரு சின்ன சிற்பக்கூடம்னே சொல்லலாம். ஆமா, பாருங்க, சிங்கங்கள், கொடிகள், நடனமங்கைகள். உளியோசை நின்னு பல 100 வருஷம் ஆகியிருந்தாலும் அந்த கலை நேர்த்தி அப்படியே இருக்கு. இந்த தூண்களோட வடிவியல் அமைப்பு அதுவும் ரொம்ப கச்சிதமா இருக்குல்ல. நிச்சயமா.
இது சும்மா கூரையை தாங்கிறதுக்கு மட்டும் இல்ல, ஒரு வெளிய அழகா வடிவமைக்குது. நம்ம பார்வைய அதுவே கருவறையை நோக்கி, அதாவது கர்ப்ப கிரகத்தை நோக்கி இழுத்துட்டு போகுது. வாசல்ல இருக்கிற அந்த துவாரபாலகர்கள், அடேங்கப்பா எவ்வளவு பெரிய உருவம்! ஆமா, பிரம்மாண்டமா இருக்காங்க. பார்க்கறதுக்கு உக்கிரமா இருந்தாலும் அதுலயும் ஒரு சமநிலை இருக்கு. தீமையை தடுக்கிற மாதிரியும் அதே நேரம் பக்தர்களை வாங்கன்னு சொல்ற மாதிரியும். சரி, அப்புறம் கருவறை சுவர்கள், இதுலதான் நிறைய விஷயங்கள் இருக்குன்னு சொன்னீங்க. ஆமா, 2 அடுக்குல மாடக்குழிகள் இருக்கு. அதுல சுமார் 50 சிற்பங்கள். சும்மா அழகுக்கு வைக்கல, ஒவ்வொன்னும் சைவ சித்தாந்தத்தோட ஒரு பகுதி. சொல்ல போனா இது சோழர்களோட ஒரு பிரபஞ்ச வரைபடம் மாதிரி. ஓஹோ, தெற்கு சுவர்ல தட்சிணாமூர்த்தி, குருவா சிவன், அப்புறம் வடக்கு சுவர்ல பிரம்மா. சரி, மேற்கு சுவர்ல கீழே விஷ்ணு, மேல லிங்கோத்பவமூர்த்தி. அதாவது சிவன் நெருப்பு தூண்ல இருந்து தோன்றி பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் தன்னோட பெருமையை காட்டுற காட்சி. அப்போ இந்த படைத்தல், காத்தல், அழித்தல், இந்த சுழற்சியை இங்கேயே காட்டிடுறாங்க. ஆமா, அதான் முக்கியம். கோயிலுங்கிறது வெறும் கட்டடம் இல்ல, அது ஒரு முப்பரிமாண யந்திரம், ஒரு மண்டலம்ங்கிற சோழர்களோட பார்வை இதுல நல்லா தெரியுது. கருவறையோட நடுவுல இருக்கிற லிங்கம், அப்பா, மனுஷன் உயரத்தை விட பெருசு. ஆமா, அதோட அந்த பிரம்மாண்டம் தான் சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் ஒரு மையத்துக்கு கொண்டு வருது. 2 அடுக்குல இருக்கிற சிற்பங்கள் கூட சிவனை மையமா வச்சுதான் சுத்துது. இங்க சத்தம் கூட நல்லா எதிரொலிக்குது, மெதுவா பேசினா கூட கேக்குது. ஆமா, மந்திரம் சொல்றதுக்காகவே அப்படி ஒரு ஒலியமைப்பை யோசிச்சு கட்டி இருக்காங்க. கல்லை கூட பாட வச்சிருக்காங்க சோழர்கள். கருவறைக்கு மேலே இருக்கிற அந்த விமானம், கோபுரம், அதுலயும் நிறைய சிற்பங்கள் இருக்காமே. ஆமா, பெரிய சிற்பங்கள், வானுலக காவலர்கள், கணங்கள், சின்ன சின்ன சன்னதிகள்னு பார்க்கிறதுக்கு கடவுள்கள் வாழ்ற ஒரு மலை மாதிரியே இருக்கும். சரி, இப்போ கருவறையோட அந்த தீவிரமான சூழல்ல இருந்து கொஞ்சம் வெளி மண்டபத்துக்கு வரலாம். இங்க வெளிச்சம் கொஞ்சம் மாறுது பாருங்க. ஆமா, தூண்கள் வழியா வர்ற ஒளி ஒரு வித்தியாசமான அழகு கொடுக்குது. இந்த மண்டபத்துல நம்ம கவனத்தை இழுக்கிறது இந்த பளபளன்னு இருக்கிற செப்பு திருமேனிகள் தான். ஆமா ஆமா, இதோ நடுவுல சோமாஸ்கந்தர், சிவன், பார்வதி, நடுவுல குழந்தை முருகன். இது சோழர் காலத்துல ரொம்ப முக்கியமான ஒரு வடிவம் இல்லையா? நிச்சயமா, தெய்வீக குடும்பம், ஒரு நிலைத்தன்மை, அருள் எல்லாத்தையும் இது காட்டுது. இதோட கலை நுணுக்கம், அடடா! பக்கத்துல இருக்கிற ஸ்கந்தர், அதாவது முருகன் சிலை, கையில வேலோட எவ்வளோ தத்துரூபமா இருக்கு. அந்த இயக்கம் தெரியுது பாருங்க. அதுதான் சோழர்கால செப்பு திருமேனிகளோட சிறப்பு. வலது பக்கம் பாருங்க, துர்க்கை மகிஷாசுரமர்த்தினி. கோபம் இருந்தாலும் அதுல ஒரு கம்பீரம், ஒரு நேர்த்தி, கட்டுப்படுத்தப்பட்ட சக்தி தெரியுது. அங்க கொஞ்சம் சின்னதா போக சக்தி இருக்கு. அது பார்வதியோட இன்னொரு வடிவமா? ஆமா, செழிப்பு, உலக இன்பங்கள், அதே சமயம் ஆன்மீக மாண்பு, இதையெல்லாம் காட்டுற வடிவம். இந்த செப்பு திருமேனிகள் எல்லாமே மெழுகு வார்ப்பு முறையில, அதாவது லாஸ்ட் வேக்ஸ் முறையில செஞ்சதுன்னு சொல்றாங்க. அப்படின்னா ஒவ்வொன்னும் தனித்துவமானது, இன்னொன்னு அதே மாதிரி செய்யவே முடியாது. ஆமா, நீங்க பாக்குறது 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை மட்டும் செஞ்ச கடவுள் வடிவங்கள். நினைச்சு பார்க்கவே பிரமிப்பா இருக்கு. பக்கத்துல வாகனங்களும் இருக்கு, நந்தி, மயில், சிங்கம். ஆமா, மரம் உலோகம் கலந்து செஞ்சது. திருவிழா சமயத்துல இந்த செப்பு திருமேனிகளை இந்த வாகனங்கள்ல வச்சுதான் ஊர்வலம் எடுத்துட்டு போவாங்க. கோயிலோட சடங்குகள்ல இதுக்கெல்லாம் பெரிய பங்கு இருக்கு. கோயிலோட சடங்கு, மக்கள் வழிபாடு எல்லாத்தோடையும் நேரடியா சம்பந்தப்பட்டது. நகர்த்துறதுக்காக, பயணத்துக்காகவே செஞ்சிருக்காங்க. சரிதான். இப்போ நம்ம கோயிலோட பக்கவாட்டு நடைபாதைக்கு போகலாம். இதோ இந்த வாராகி சிற்பம் சப்தமாதர்கள்ல ஒருத்தர்னு சொல்றாங்க. பன்றி முகம், கையில தண்டு, போர் வீரர்களோட பாதுகாவலர். ஆமா, தைரியம், பூனி சக்தி, இதுக்கெல்லாம் அடையாளம். ராஜேந்திரனோட வெற்றிகளை கொண்டாடுற கோயில்ல இந்த தெய்வீக பெண் சக்திக்கு முக்கியத்துவம் கொடுத்தது பொருத்தம்தான். ஒரு சைவ கோயில்ல இத்தனை வைணவ, சாக்த, அதாவது சக்தி வழிபாட்டு அடையாளங்கள் இருக்கிறது ராஜேந்திரனோட பரந்த சமய பார்வையை காட்டுதுன்னு கூட எடுத்துக்கலாம். இப்போ நாம கோயிலோட வெளி பிரகாரத்துக்கு வந்துட்டோம். இந்த வெளி பிரகாரத்துல நாம நடக்க ஆரம்பிக்கும் போது முதல்ல நம்ம கவனத்தை ஈர்க்கிறது எது? ஓ, இங்க பாருங்க. நீங்க தொகுத்த தகவல் படி இது வராக அவதாரத்தோட புடைப்புச் சிற்பம். சுவரோட ஒட்டியே செதுக்கியிருக்காங்க. மிகச் சரியா கவனிச்சீங்க. இது ஒரு புடைப்புச் சிற்பம், அதாவது பேஸ் ரிலீஃப். இது முக்கியம். ஆமா, உங்க குறிப்புகள்ல நீங்க மாமல்லபுரம் ஆதிவராக குகை கோயில் இல்லனா கஜுராஹோ மாதிரி இடங்கள்ல இருக்கிற பெரிய தனிச்சலைகளோட ஒப்பிட்டு இருக்கீங்க இல்லையா? ஆமா ஆமா. அது மாதிரி இல்லாம இது வேற ஒரு கலை வடிவம். இங்க சுவர் முழுசும் ஒரு தொடர்ச்சியான காட்சியை உருவாக்க முயற்சி செஞ்ச மாதிரி தெரியுது.
ஓ அப்படியா? சுவரையே ஒரு கதை சொல்ற திரை மாதிரி பயன்படுத்துறாங்களா? இது கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கே. ஆமா, இந்த மாதிரி நிறைய புடைப்பு சிற்பங்கள் இந்த பிரகாரத்துல இருக்குன்னு உங்க குறிப்புகள் சொல்லுது. உண்மைதான். கருவறையை சுத்தி இருக்கிற இந்த பிரகார சுவர்கள்ல இது மாதிரி சுமார் ஒரு 50 புடைப்பு சிற்பங்கள் இருக்கலாம்னு சொல்றாங்க. 50? அடேங்கப்பா. ஒவ்வொன்றும் ஒரு கதை இல்லனா ஒரு தெய்வ வடிவத்தை சொல்லும். நாம தொடர்ந்து நடக்கும்போது அடுத்து இங்க விஷ்ணுவே இருக்கார். ஆமா, நின்ற கோலத்துல நீங்க சொன்ன மாதிரி கையில சங்கு, சக்கரம், கதாயுதம் எல்லாம் தெளிவா தெரியுதே. வராகம் மட்டும் இல்ல, விஷ்ணுவோட மத்த அவதாரங்களும் இந்த மாதிரி மூல வடிவங்களும் இருக்குன்னு உங்க குறிப்புகள் சொல்லுது. ஆமா. இந்த புடைப்பு சிற்பங்களை தாண்டி இந்த வெளிப்பிரகாரத்தை சுத்தி இருக்கிற மாடங்கள்லயும், அதாவது நீஷஸ்லயும் இது போல சிலைகள் இருக்கு. விஷ்ணுவோட இந்த வடிவத்தை பாருங்க. உங்க குறிப்புகள்ல சொன்ன மாதிரி நேரா, கம்பீரமா ஆனா அமைதியா இருக்காரு. கையில வழக்கமான சின்னங்கள். இது சோழர் கால சிற்பக்கலையோட முதிர்ச்சியை காட்டுது. இதோ இங்க பாருங்க, இதுவும் உங்க குறிப்புகள்ல நான் பார்த்தேன். சிவனும் பார்வதியும் சேர்ந்து இருக்கிற அழகான சிற்பம். மத்த பெரிய கம்பீரமான தெய்வ வடிவங்களுக்கு நடுவுல இது ஒரு தனித்துவமான நெருக்கமான சித்திரமா தெரியுது. நீங்க சொல்றது சரிதான். இது அழகா இருக்கிறது மட்டும் இல்ல, தத்துவ ரீதியாவும் ரொம்ப முக்கியமான சிற்பம். இது உமா மகேஸ்வரர் இல்லனா ஆலிங்கனம் மூர்த்தின்னு சொல்லுவாங்க. உமா மகேஸ்வரர். ஆமா, சிவன் கோவிலோட மைய கருத்தே சிவசக்தி ஐக்கியம்தான். சரி, நம்ம தொடர்ந்து வடக்கு திசை பக்கம் போவோம். இங்க இருக்கிற மாடங்கள்ல நீங்க சொன்ன மாதிரி படைப்பு கடவுளான பிரம்மா இருக்கார். 4 முகம். கொஞ்சம் உத்து பார்த்தா தெரியுது. அருமையா கவனிச்சிங்க. பிரம்மாவோட 4 முகங்களை பார்க்கறது சில சமயம் அந்த சிற்பத்தோட கோணத்தை பொறுத்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஆமா. இவர் வடக்கு திசை மாடத்தில் இருக்கிறது ரொம்ப முக்கியம். இதுவும் தற்செயலானது இல்ல. நாம ஏற்கனவே மேற்கு திசையில விஷ்ணுவை பார்த்தோம். ஆமாம். கருவறையில இருக்கிற மூலவரான சிவன் பொதுவா கிழக்கு நோக்கி இருப்பார். இப்ப இங்க வடக்கு திசையில பிரம்மா. ஓ, அப்படி என்றால் கோயிலை வலம் வரும்போது மிக முக்கியமான மும்மூர்த்திகளையும் பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவங்கள தரிசிக்கிற மாதிரி குறிப்பிட்ட திசைகள்ல அமைச்சிருக்காங்க. இது பைரவர், சிவனோட காவல் வடிவம்னு உங்க குறிப்புகள் சொல்லுது. மத்த சாந்தமான வடிவங்கள்ல இருந்து இது முற்றிலும் மாறி உக்கிரமா தெரியுது. ஆம், இது பைரவர் தான். சிவனோட உக்கிரமான வடிவங்கள்ல ஒன்னான இவர் கோயிலோட க்ஷேத்திர பாலகர், அதாவது காவல் தெய்வம்னு கருதப்படுறார். சரி, மெயின் கோயிலுக்கு பக்கத்திலேயே தனியா ஒரு கோயில் தெரியுது. இது அம்மன் சன்னதியா? ஆமா, பெரிய நாயகி அம்மன் கோயில், பார்வதி தேவிக்கு. சிவன் கோயில்ல ஒரு கம்பீரம், ஒரு ஆன்ம சக்தி தெரிஞ்சதுன்னா இங்க ஒரு மென்மை, தாய்மை, கருணை தெரியும். ஆமா, இங்க இருக்கிற சிற்பங்கள் கூட அப்படிதான் இருக்கு. பெரிய கோயில்ல தெரிஞ்ச ஒரு உறுதி இங்க இல்ல. கொஞ்சம் மென்மையா, அன்பா தெரியுது. சிவனும் சக்தியும் மாதிரி ரெண்டும் சேர்ந்துதான் இந்த இடம் முழுமையடையுது. கடைசியா ஒரு ரவுண்டு வருவோம் கோயிலை சுத்தி. அப்படி வரும்போது கவனிங்க, இந்த மொத்த கோயிலோட டிசைன், அந்த ஜாமெட்ரி, ப்ரொப்போர்ஷன், அந்த ரிதம் எல்லாம் சேர்ந்து எப்படி ஒரு நிறைவான அனுபவத்தை கொடுக்குதுன்னு. இது வெறும் கோயில் மட்டும் இல்ல, ஒரு காலத்துல இது ஒரு பெரிய நகரத்தோட இதயம். நிர்வாகம், சமூகம், கலை எல்லாம் இங்கதான் நடந்திருக்கு. யோசிச்சு பாருங்க, திருவிழா நேரத்துல எப்படி இருந்திருக்கும். யானை, குதிரை, பல்லக்கு, மேளம், மந்திரம் சொல்றவங்க, வியாபாரிங்க, பக்தர்கள்னு ஒரே கூட்டமா எவ்வளோ லைவா இருந்திருக்கும். அந்த சத்தம் எல்லாம் அடங்கி இன்னைக்கு அமைதியா இருக்கு. ஆனா அந்த பிரம்மாண்டத்தோட எதிரொலி இன்னும் கேக்குற மாதிரி இருக்கு. நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்துட்டோம். மறுபடியும் அந்த நந்தி முன்னாடி இவர் எத்தனை ராஜ்யங்கள் வந்ததையும் போனதையும் பார்த்திருப்பாரோ. பச்சை புல்வெளி, பொன்னிறமான கல்லு, நீலவானம், இது காலத்தால அழியாத காட்சி. நீங்க ஒரு பார்வையாளரா உள்ள வரீங்க, ஆனா வெளியே போகும்போது சோழர் கால வரலாற்றோட ஒரு துண்டையும், கலையோட பிரம்மாண்டத்தையும், மனுஷனோட திறமைக்கு எல்லையே இல்லைங்கிறதையும் மனசுல சுமந்துட்டு போறீங்க. இதுதான் கங்கை கொண்ட சோழபுரம். கங்கையை கொண்டு வந்த சோழனின் கனவு. காலத்தை ஜெயிச்சு நிக்கிற கலை, நம்பிக்கை, இன்ஜினியரிங். 1000 வருஷம் கழிச்சும் மனுஷனோட படைப்பாற்றல் பத்தி, விடாமுயற்சி பத்தி, அழகுணர்வு பத்தி இந்த இடம் நமக்கு என்ன சொல்லுது? இந்த மாதிரி படைப்புகள் இத்தனை காலத்தை தாண்டி இன்னைக்கும் நம்ம கிட்ட பேசுறதோட ரகசியம் என்னவா இருக்கும்? யோசி பாருங்க.